ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் கமருதீனும் மாறி மாறி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. எஃப்ஜே வந்துட்டு ரவுடித்தனமாக ஒரு மாதிரி பிஹேவிங், கமருதீன் வந்துட்டு ஒரு ஒரு மரியாதை குறைவாக, அதுவும் குறிப்பாக திவாகரை வந்து அவமானப்படுத்துகிற விஷயங்களே எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு ஒரு சம்பவத்தை வந்துட்டு நம்ம அரோரா சொல்கிறாங்க, நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. என்னையா நடக்குது, இதெல்லாம் உண்மையாக பொய்யா, ஆனால் பாவிகளா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன இதில் என்ன காமெடினா, ஆக்சுவலாக வந்துட்டு திவாகர் வந்து அன்றைக்கி கமருதீன் வந்து என்றைக்கு எப்பயுமே கமருதீன் கலாச்சிட்டு தான் இருக்கார். அப்போ ஒரு வாட்டி அரோரா வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன்கிட்டே வந்து சாரி கேட்டிருப்பாங்க. எனக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குங்க, அவன் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு இவரும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து துஷார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கமருது ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. என்னன்னு கேட்டால், அன்றைக்கி ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இவங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத போது அவர் சொல்லியிருக்காரு என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணாத அப்படின்னு. இப்போ அதுக்கு அரோரா வந்து ஏன்டா, இல்லைடா இது மாதிரி தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி நான் பேட் காயாக என்னை வந்து நான் வெளிக்காட்டிக்கிறேன்ட்டு பிக் பாஸ் டீம் தான் சொல்லியிருக்காங்களாம். எப்படி பிக் பாஸ் டீமே வந்துட்டு கமருதீன் நீங்கள் வந்துட்டு இந்த வெளியில் மக்களுக்கு வந்து ஒரு பேட் காயாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். அப்போ இவர் பண்ணுறதெல்லாம் பேட் காயாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார், வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஏன்னா வெளியில் இருக்க இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு கமருதீன் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கமருதீனே சொல்கிறாரு, நான் பண்ணுறது வந்து தவறு தான், நான் பேட் காய் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், அதை சொன்னதே அந்த பிபி டீம் தான்ட்டார். இப்போ இவங்களுக்கு என்ன டவுட்னா, துஷார்கில் கேட்குறாங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு. துஷார் சொல்கிறார், சின்ன பையன் இப்போ தான் ஃபுல்லாக உள்ளே என்ட்ராகிறாரு, அவர் சொல்கிறார் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாதுன்னு. எனக்கு என்ன கேள்வினா, அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க பேசுகிறத முதல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். எவ்வளோ நம்மளை வந்துட்டு முட்டாளாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து ஒரு சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்க பிக் பாஸ் டீமே இப்போ வந்து இவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, பேட் காயை அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டிஆர்பியில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க பண்ணுற விஷயங்களை முதல்ல எப்படி அவங்க வந்து வெளியே காமிப்பாங்க, மக்களுக்கு எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் உருட்டுன்றதுக்கு ஒரு சாட்சியாக தான் அதை காமிக்கிறாங்க. இதே இதை காமிக்காம போட்டிருந்தா என்ன ஆகும், என்ன விஷயங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு இதுவாக வந்துட்டு கமருதீன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஏமாத்துறாரு பாருங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே கமருதீன் இந்த மாதிரி வந்துட்டு தான் பண்ணுறதுக்கெலாம் அதாவது ஒரு படத்தில் இருக்கும், ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்க, இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இப்படி அந்த சேரை திருப்ப பார்த்தா பின்னாடி ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கும், இவர் தாங்க எங்கள் பாஸுன்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸை மாட்டி விட்டார். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை அரோரா, துஷார், இவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.